பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய பிறந்த நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனிதனுடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானியுடைய இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடனுடைய இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். ஒருவன் மூடனுடைய பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பதே நலம். மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கும், இதுவும் மாயை. இடுக்கன் ஞானியும் பைத்தியக்காரனாக்கும். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் விருந்து வீட்டுக்கு செல்வதை காட்டிலும் துக்க வீட்டிற்கு நீர் சென்று அவர்களை ஆறுதல் படுத்தினீர், தேறுதல் படுத்தினீர். ஏன் நீர் சிலரை உயிரோடு கூட மீண்டுமாக எழுப்பினீர். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய அன்பை சுமந்து துக்கத்தினாலும் துயரத்தினாலும் வாடி இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்த, தேர்தல் படுத்த, உற்சாகப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களிலும் இருக்க கடவுது. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.